இந்த லாபாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி மூவரும் ஒன்னும் சேர்ந்து ஒரு முரணான தன்மையில உங்களுக்கு பெரும் பணத்தை கொடுக்கணும், பெரும் தனத்தை கொடுக்கணும். அதான் மகா தன யோகம். இந்த இடத்துல இவர்களுக்கு கடுமையான சுபத்தன்மை வந்ததுன்னா அதிகமான படம். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ணா, ஐ தாட் சூட்சமலா வாஸ் ஒன்லி இன் கேது, பட் நட்பு மறைவு ஹவுஸ் ஆல்சோ சூட்சம வலா, திக்பலமும் சூட்சம வலுன்னு வரும். திக்பலமும் அது அந்த இதில் விட்டுருப்பேன். Actually, my question was certain mass with Kedu is considered சுபத்துவம். பட் சேம் as ரெண்டு பேரும் வந்து குருவினுடைய சுக்கரனுடைய பார்வையிலிருந்து அவங்க பார்க்கக்கூடிய பார்வை சுபத்துவமானு கேட்டீங்கன்னா அது சுபத்துவம்னு வராது பிரதர். ஆனா ஆதிபத்திய ரீதியான பார்வைன்னு வரும். எந்த இடத்துலயும் இந்த பாப கிரகம்னு வரக்கூடிய சனியும் செவ்வாயும் எதுக்குங்க ஒரு பிளானட்டா கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னா அவங்களுக்கும் ஆதிபத்தியம் இருக்கு. அவங்க லக்னாதிபதியா இருந்தால் லக்ன ஆதிபத்தியத்தை செயல்படுத்தணும். அவங்க ஒருவேளை 3ஆம் அதிபதியா இருந்தா, 4ஆம் அதிபதியா இருந்தா, 5ஆம் அதிபதியா இருந்தா அந்த 5ஆம் பாவகத்தின் ஆதிபத்தியத்தை அவங்க கொடுக்கணும்ன்றதுக்காகவே அந்த கிரகங்களும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பாபர்ன்றதுனால அவங்களுக்கு சில எக்ஸ்ட்ராவான விதிமுறைகள், நேர்வலுகள் பெற முடியாத தன்மை, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஓகே, ஒரே நேரத்துல குருவின் சுக்கிரனின் தொடர்பு பெற்ற சனியுடைய செவ்வாயுடைய பார்வை கெடுக்காது, ஆனா கொடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க இயல்பாகவே அந்த கிரகங்களை கடவுள் வச்சதே கெடுக்கிறதுக்கு. சுபர் தொடர்பு அதிகமாக வரும் பொழுது பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அப்படியே கம்முன்னு இருப்பாங்க, சைலண்டா இருப்பாங்க. அப்படியே ஒரு படத்துல இப்படி ரவுடின்னு சொல்லிட்டு இப்படி எதிரில் உட்கார வச்சிருப்பாங்க, அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு, பயமா இருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் ஒண்ணுமே செய்ய மாட்டார்ல. அந்த மாதிரி பார்வை இருக்கும், ஆனால் அதனுடைய தாக்கம் நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்காது. ஒருவேளை இப்போ ஒரு இதே மாதிரி கேள்வி அமைப்புகள்ல மிதுன லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாயாகவும் 9ஆம் அதிபதி சனியாகவும் வருவாரு. இவங்க 2 பேருக்கும் ஆகாது. கூடுதலா சந்திரனும் வந்து 2ஆம் அதிபதி. இந்த 3 பேர் சேர்ந்தா தான் மகாதன யோகம் மிதுன லக்னக்காரருக்கு செயல்படணும். இந்த 3 பேர் எப்படி சேர்றாங்க, எந்த அமைப்புகள்ல சேர்றாங்க, எங்க சேர்றாங்க, எப்ப தசை நடத்துறாங்க? தசையில் அந்த ஆதிபத்தியங்கள் செய்யணும். மகா தன யோகம் அப்படின்றது இந்த லாபாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி மூவரும் ஒன்னும் சேர்ந்து ஒரு முரணான தன்மையில உங்களுக்கு பெரும் பணத்தை கொடுக்கணும், பெரும் தனத்தை கொடுக்கணும். அதான் மகா தன யோகம். இந்த இடத்துல இவர்களுக்கு கடுமையான சுபத்தன்மை வந்ததுன்னா அதிகமான படம் இல்லைங்க. இந்த ஜாதகத்துல அதே மிதுன லக்னம் கிட்டத்தட்ட வந்து 5ஆம் இடத்துல உச்சமாக சனி வந்துடுறாரு. இந்த உச்சமாக இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. அதே நேரத்துல அது கிட்டத்தட்ட சூரியன் வந்து இதுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே. சூரியன் வந்து விருச்சகத்துல இருந்து சந்திரனுடைய நிலைப்பாடு இந்த இடத்துல இந்த 4 கிரகத்தை மட்டும் வச்சு சொல்றோம், இவங்களெல்லாம் சொல்லல, யார புதனெல்லாம் சொல்லல. ஆனா இந்த அமைப்புகள்ல சூரியன் விருச்சகத்திலையும் சந்திரன் வந்து மேஷத்திலையும் இருக்கக்கூடிய தன்மைகள்ல இது ஒரு வகையான மகாதன யோகம். இந்த இடத்துல சனி தசை செவ்வாய் தசை மாதிரியான அமைப்புகள் வரும் பொழுது அந்த இடத்துல மகாதன யோக அமைப்புகள் அவங்க 2 பேரும் 6 8ஆம் அதிபதின்றதுனால 6 8ஆம் வழிகளில் வரும். அதிர்ஷ்டத்தின் வழி வரும், அடுத்தவங்களோட உழைப்பின் வழி வரும். அப்போ இதை தாங்கக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னம் எப்படி இருக்கு. ஒருவேளை இதே ஜாதகத்துல குரு வந்து ஒருவேளை 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, குரு 9ஆம் இடத்துல இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயமும் கூடுதலா லக்னத்திலே புதன் வர முடியாது, சூரியன் கீழே இருக்காரு. சரி, 7ஆம் இடத்துல இருக்காரு, 9ல குரு 7ல புதன் வச்சுக்கோங்க. இந்த நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது இந்த புதன் தசை வந்ததே, ஆனா இந்த சந்திர தசை வந்தால் சரியான பருவத்துல சந்திர தசையோ செவ்வாய் தசையோ சனி தசையோ வரக்கூடிய அமைப்புகள் வந்து அவர் நல்லா சம்பாதிப்பாரு. ஓகே, இதுல ஆதிபத்திய அமைப்புகள் சரி, காரகத்துவ கெடுதல் இருக்காது. 5ஆம் பாவகம் கெடும்ல, 5ஆம் பாவகத்தை சனி செவ்வாய் பார்த்து பாதிக்க வச்சிருக்கிறாங்கல்ல. அப்ப என்ன இருக்கும், சுக்கிரனின் நிலைப்பாட்டை பொறுத்து குழந்தை இருக்கும், ஆனாலும் முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கும். அப்ப என்ன இருந்துருச்சு, பாபர்கள் தான் நல்ல. ஏன் இந்த இடத்துல கூடுதலான அமைப்புகள் சுபத்தன்மையை போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த அமைப்புகள்ல பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து மங்கள யோகத்துல இருக்கக்கூடிய இவரு யாரு, செவ்வாயும் சனியும். ஆனாலும் அவர்கள் பாவர்கள். அதனால என்ன பண்றாங்க, 5ஆம் பாவகத்தை கெடுக்கிறாங்க. 5ஆம் பாவம் கெட்டு போகுது. அதனால குழந்தையை தாமதப்படுத்துவதோ பெண் குழந்தை அமைப்புகள்ல கொடுக்கறதோ மாதிரியான விஷயத்த கொடுத்தே தீரக்கூடிய நிலைப்பாடுகள் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும். சரி, கூடுதலா குருவையும் சுக்கரனையும் போட்டுக்கிறீங்க, இன்னும் சுபத்துவ நிலை அதிகரிக்கும். ஆனாலும் காரக பிளானட்டான குரு அங்க பாதிக்கப்படுவார்.
அந்த 5ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் பாதிக்கப்படுவார் ஒருத்தர் சமசப்தம பார்வையில். அப்ப அந்த பாதிப்புகள்னு வருது இல்ல, அப்போ இந்த இடத்துல சுக்கிர தசை வந்தா கெடுதல், இந்த இடத்துல சந்திர தசை வந்தா கெடுதல், இந்த இடத்துல குரு தசை வந்தா கெடுதல், அதே நேரத்துல செவ்வாய் தசை வந்தா சூப்பர், சனி தசை வந்தா சூப்பரோ சூப்பர். இதுதாங்க ஜோதிடத்தினுடைய ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். சரி, அதே மாதிரி அதே மிதன லக்னத்துக்கு குரு வந்து தனுசுலயே இருக்காரு, லக்னத்தையும் லக்னாதிபதியும் பாக்குறாரு. ஆனாலும் கேந்திராதிபத்திய தோஷம் வருமா? இல்ல, சனி பார்வை வந்துரும். சனி பார்வை வர்றதுனால அந்த இதுல வராது. அப்போ இந்த அமைப்புகள்ல அதே செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் கூடுதல் சுபத்துவம் குருவினுடைய 5ஆம் பார்வையால வந்துரும். அப்போ சந்திர தசையும் கெடுதல் பண்ணாது. இன்னும் அதீத சுபத்துவ நிலையில இந்த இடத்துல சனி சந்திரன் செவ்வாய் புக்திகள் வரும்போது மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்பாரு. இப்போ உங்களோட கேள்வி, சுபர் தொடர்பு அதிகரிக்க 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 சனி செவ்வாயினுடைய பார்வை நல்லது செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் படைக்கப்பட்டதை கெடுதல் பண்றதுக்கு. ஆனாலும் லக்ன ரீதியில் நல்ல ஆதிபத்தியத்தை கொண்டவரா இருப்பாங்க. இப்ப சனி வந்து மிதுன லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, செவ்வாய் வந்து மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் லாபாதிபதியாகவும் செயல்படக்கூடியவர். அப்போ எந்த ஆதிபத்தியத்தை கொடுக்க போறாங்க? 6ஆம் இடத்துல இருந்தா உங்களை பிரச்சனையில பிடிச்சி தள்ள போறாங்க, 11ஆம் இடத்துல இருந்தா பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாத்த போறாங்க. இந்த அமைப்புகளும் லக்னத்துக்கு பேஸ் பண்ணி பாவத் பாவகப்படி எந்த இடத்துல இருக்கிறாங்கன்றத வச்சு பார்க்கணும். இதுல இன்னொரு விஷயம், அப்போ மட்டும் சொல்றீங்களே ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து குருவை பார்த்தா நல்லதுன்னு. ஆமா, ஒரு நீங்க என்னுடைய நண்பர், எனக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ண போறாரு அப்படின்னு தெரியுது. நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஃபேவர் பண்ற ஒருத்தர், நம்ம போய் பிடிச்சி அடிச்சு காப்பாற்ற முடியலன்னா தூரத்துல இருந்து சத்தங்கத்தம் போட்டு முறைச்சாவது ஏதாவது பண்ணிக்கின்னு வைப்போம், வழி பண்ணி வைப்போம்னு நினைப்பீங்களா? இந்த பார்வை அமைப்புகள்ல நீங்க பாக்குறதால எனக்கு கெடுதல் பண்ற ஒருத்தர், ஐயோ பாக்குறானே அடிச்சிருவானா, போலீஸ் கீலீஸ் கால் பண்ணிடுவானான்ற மாதிரியான எண்ணங்களை உருவாக்கும் அந்த கிரகத்துக்கு. அப்ப இந்த உருவாக்கத்தின் அடிப்படையில தான் ஆதிபத்திய பார்வை நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இருந்தாலும் அந்த பார்வை இருக்குதுங்க, என்ன இருந்தாலும் ஒரு பாக்கியாதிபதி பார்வை வந்துருதுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் இந்த இடத்துலயும் இருக்கும். ஆனா இப்ப பேசுனது பூரா குழம்பி இருக்கும். இந்த குழப்பம் என்னன்னா பிரதர், இந்த குழப்பத்துல இருந்து நீங்க அப்படியே வடிகட்டி எடுக்கும்போது அழகான பலன் வரும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.